Hey everyone, welcome back to my channel. So today we are in the day 27 of Unstoppable Profit Challenge. So let's get started. என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா யூ ஆர் கிவன் எ மேட்ரிக்ஸ் அதாவது 2D அரே ஆஃப் சைஸ் m into n. யூ மஸ்ட் டூ த்ரீ திங்ஸ். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் இன் ஸ்பைரல் ட்ராவர்சல். அதாவது நம்ம வந்து ஸ்பைரல்னால் என்ன சொல்லுவோம், டாப் லெஃப்டில் வந்து ஸ்பைரல் ஒரு வேவ் மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி நம்ம வந்து பாட்டம் ரைட்டுக்கு வருவோம். பட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பாட்டம் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டாப்புக்கு போக போகிறோம். ஓகே, அதாவது ரிவர்ஸ். ஸோ வந்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸாக நம்ம ஒரு ஸ்பைரல் ஆர்டரில் அந்த மொத்த மேட்ரிக்ஸை என்ன பண்ணுவோம், இப்படி ட்ராவர்ஸ் பண்ணுவோம். அண்ட் ட்ராவர்ஸ் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிப்போம், ஜஸ்ட் இன் அரே ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 2 என்ன பண்ணால் ப்ரைம் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எலமெண்ட்ஸில் எந்தெந்தெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதை தனியாக பிக் பண்ணி ஆனால் அதே ஆர்டரில் வேறு ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இஃப் நோ ப்ரைம்ஸ் எக்ஸஸ் அப்படின்னா நம்ம வந்து 0 மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லை, ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதே ஸ்பைரல் ஆர்டரில் என்ன பண்ணி வச்சுருப்பேன், அதுக்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சம் பண்ணி அந்த சம்மை நான் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஒரு ப்ரைம் நம்பரும் இல்லை அப்படின்னா பிரிண்ட் 0. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக வந்து டாப் லெஃப்ட்லேருந்து பாட்டம் ரைட் போவோம். பட் இங்கே வந்து முக்கியமான ஸ்டெப்பே ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ பாட்டம் ரைட்லேருந்து டாப் லெஃப்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதனாலுமே என்ன பண்ணணும், நம்ம வந்து பவுண்டரி செட் பண்ணணும். ஸோ டாப் 0, பாட்டம் m-1, லெஃப்ட் 0, ரைட் n-1. ஸோ இந்த பவுண்ட்ரி விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதை தான் நம்ம வந்து வைல்ட் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைரல் ஆர்டர் அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மூவ் லெஃப்ட்டுங்கிறது பாட்டம் வரும், அதாவது இப்படி மூவ் பண்ணுவேன். அண்ட் மூவ் அப்புங்கிறது லெஃப்ட் காலம், மூவ் ரைட்டுங்கிறது டாப் ரோ, மூவ் டவுனுங்கிறது ரைட் காலம். இந்த மாதிரி என்ன ஆகும், அது வந்து பவுண்ட்ரிலாம் ஷ்ரிங்க் பண்ணி உள்ளே பொறுத்த வரைக்கும் இதே ஆர்டரில் என்ன பண்ணும், லூப் பண்ணும். ஓகே, அண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எ நம்பர் இஸ் ப்ரைம் இஃப் கிரேட்டர் தேன் 1. அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 1ஆகவும் இருக்கணும் அண்ட் டிவிசிபிள் பை ஒன்லி அதே நம்பர் அண்ட் நம்பர் டிவிசிபிள் பை 1. ஓகே, ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணால் போதும், எஃபிஷியண்டாக அந்த ஃபார் லூப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஃபுல் ட்ரை ரன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் ஒரு இன்புட் மேட்ரிக்ஸ். ஓகே, 4x4 மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பைரல் ஆர்டர் ட்ராவர்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம், மூவ் லெஃப்ட், அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் அப் அண்ட் மூவ் ரைட், மூவ் டவுன். இந்த மாதிரி என்ன ஆகும், அந்த பவுண்ட்ரி ஃபுல்லுமே அது வந்து ஸ்பைரல் ஆர்டரில் ட்ராவர்ஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டரை நம்ம வரிசையை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ப்ரைம்ஸ் தான் எடுத்து அது இன்னொரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், அந்த சம்மோட வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ now let's look at the Java code. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரைமை செக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணுவேன், ப்ரைம் செக் பண்ணோம், அந்த நம்பரை மட்டும் நான் பேராமீட்டரில் பாஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் பூலியன் இஸ் ப்ரைம் ஆஃப் இன்ட். அந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் ஃபால்ஸ். நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் i into i less than or equal to num and i plus plus. இஃப் அந்த நம்பர் வந்து என்னது, டிவிசிபிள் பை 1 இட் செல்ஃப். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் கூட டிவிசிபிள் ஆகி 0 வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், எல்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ. நெக்ஸ்ட் இதான் என்னதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன், நமக்கு வந்து கோட் டெம்ப்ளேட்டில் இருக்க மெயின் ஃபங்க்ஷன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட நேம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர்ஸ் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் int m into n. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த 4 பவுண்ட்ரிஸ், அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்பைரல் ஆர்டர் ட்ராவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அரே, அண்ட் அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு அரே வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து ப்ரைம் சம். ஸோ அதை இனிஷியலைஸாக நான் வந்து 0 பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சுன்னா அந்த சம் பண்ணி நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுண்டரியை விட்டு வெளியே போகக்கூடாது, என்ன பண்ணுவோம், வைல் லூப்பில் வந்து செட் பண்ணுவோம். ஸோ டாப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டு ரைட். இந்த மாதிரி வைல் கண்டிஷன் கொடுப்போம். இந்த வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், உள்ளே இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே லூப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், மூவ் லெஃப்ட். ஸோ வந்து j is equal to ரைட்லேருந்து j greater than equal to லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பைரல் ஆர்டரில் ஒரு எலமெண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் அப், அப்போ பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகிறோம். மூவ் ரைட்டுங்கிறது டாப்லேருந்து பாட்டம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், மூவ் டவுன். இந்த மாதிரி 4 கண்டிஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், அந்த ஸ்பைரலுங்கிற அறையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த அறையிலிருந்து, அதாவது அந்த ஸ்பைரல்லுங்கிற அறையிலேருந்து ஒரு வேலையை எடுத்துகிட்டு வரேன். அது இஸ் ப்ரைமான்னு செக் பண்ணுறேன். ட்ரூனா என்ன ஆகும், அந்த ப்ரைம்ஸுங்கிற அறையில் போய் ஆட் ஆகும். அண்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று என்ன பண்ணுவோம், ப்ரைம் சமுக்குள்ளே வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்பைரலுக்கு அவுட்புட்டை நான் வந்து வெளியிட போகிறேன். ஸோ நம்ம வந்து அறையை ஏதாவது வேறு வேல்யூஸ் எடுக்கணும்னாலும் இல்லாட்டா பிரிண்ட் பண்ணாலும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் இன்ட் வேல் ஸ்பைரல் சிஸ்டம் டாட் பிரிண்ட் எலன் வேல்யூ ப்ளஸ்
நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்புட் ப்ரைம்ஸ், அந்த ப்ரைம்ஸோட சைஸ் வந்து ஈக்குவல் டு 0 ஆன்சர் என்ன பண்ணணும், நம்ம வந்து 0 தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு ப்ரைம் நம்பருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் 0 பண்ணுங்க அப்படின்னு. எல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா பிரிண்ட் சம். இது எல்லாமே நம்ம 1 by 1 ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே என்ன இருக்கும், இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் in the comment section below. Thank you for watching.